ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் ஓயாது என்று திருச்சியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவ மாணவிகள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவியுடன் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். நாம இப்ப இருக்கக்கூடிய இடம் திருச்சி எம்ஜிஆர் சிலை அருகே. இந்த பகுதியில கூடியிருக்கிற மக்கள் அது கூட்டத்தை பார்க்க முடியுது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில கூடியிருக்காங்க. கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள், பலதரப்பட்ட மக்கள் இந்த பகுதியில இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. மாணவர்களுக்கு நிகராக இங்க மகளிரும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. இவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டிற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும், பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. மேலும் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் கடந்த 3 நாட்களாக இதே பகுதியில் தங்கி இருந்து தங்களுடைய எதிர்ப்பை முன்னிறுத்தி வருகிறார்கள். தற்போது நம்மிடையே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு மாணவி இருக்கிறார், அவரிடம் பேசலாம். நீங்க சொல்லுங்க, இப்ப தமிழக முதல்வர் சென்று பிரதமர் மோடியை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவசர சட்டம் இயற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இளைஞர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. இதற்கு உங்களுடைய பதில்? நாங்க அவசர சட்டம் இயற்றினாலும் ஓரிரு நாட்கள்ல வரும்னு சொல்றாங்க. அந்த சட்டம் சில சமயம் செல்லாதுன்னு சொல்றாங்க. நாங்க அங்க காளைகள் வாடிவாசல் வர வரைக்கும், ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் ஓயாது. இங்க இன்னைக்கு நிறைய கூட்டம், நேத்தை விட இன்னைக்கு நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம கல்லூரிகள் விடுமுறை விட்டுருக்காங்க, பள்ளிகள் விடுமுறை, எல்லாருமே வந்திருக்காங்க, ஃபேமிலியாவும் வந்திருக்காங்க. எங்க போராட்டம் இப்போதைக்கு ஓயாது. ஜல்லிக்கட்டு பெர்மனண்டா நடக்கணுங்கிறது தான் எங்களோட கருத்து. என்னவென்றால், தற்போது ஏற்றப்படும் அவசர சட்டம் என்பது ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கும் எனவும், இதற்கு அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு ஒரு நிரந்தர தீர்வை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் இவர்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தயாராக உள்ளன. இங்கு ஒரு தீயணைப்பு வாகனம், எந்தவித அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தீயணைப்பு வாகனம் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஒரு மொபைல் டாய்லெட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் அக்ஷயா.